நீங்க உங்க கஷ்டத்த அடுத்தவங்ககிட்ட சொல்லி பாருங்க. ஒரு சிலர் தான் காது கொடுத்து கேட்பாங்க. ஒரு சிலர் நீங்க ஆரம்பிக்கும்போது சொல்லுவாங்க. "உங்கள விட எங்க கஷ்டத்த உங்களுக்கு தெரியுமா? எங்க கஷ்டம்" அப்படிம்பாங்க. அ இன்னொன்னு திருப்பி இன்னொரு தடவ மறந்துட்டு அவங்ககிட்டயே சொல்ல போனீங்கன்னா, அன்னைக்கே சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள கட் பண்ணிருவாங்க. அ அதத்தான் இங்க போட்டிருக்கு. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். அத லேசா எடுக்க மாட்டார். சீரியஸா எடுத்துக்கிடுவாரு. அது மாத்திரம் இல்ல, அருவருக்காமலும் திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு அவர் சோர்ந்தே போமாட்டார். அ அ நம்ம உண்டாக்கின தேவன் அவர் இளைப்படைவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்ல. நம்ம எத்தனை தடவ அந்த பிரச்சனைய போய், அந்த உபத்திரவத்த போய் அவர்ட்ட பேசினாலும், அவர் அருவருக்காமலும் அற்பமா எண்ணாமலும், அது மாத்திரம் இல்ல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, தம்மை நோக்கி அவன் ஜெபிக்கையில், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், அவனை கேட்டருளினான் போட்டிருக்கு. அவனை கேட்பாருன்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன், வாழ்க்கை லேசா மாறும். அவர் கேட்டுட்டார், உங்க ஜெபத்த கேட்டுட்டார்னா, கண்டிப்பா வாழ்க்கை லேசா மாறும், சந்தோஷமா மாறும். அதனால தான் ஜெபம் மிக 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 அவசியம்.